தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்கிறான். அதாவது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவரீர் என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னை அங்கீகரித்து என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல தேவரீர் என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போது தேவன் ஒரு மனிதனை அங்கீகரிக்கும் பொழுது அவனை சகோதரருக்கு நடுவிலே கனம் பெற்ற மனுஷனாய் கர்த்தர் உயர்த்த முடியும். முதலாவது தேவனால் அங்கீகரிக்கப்படணும். இந்த யாபேஸ் கேட்குற முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை முதல்ல அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவனுடைய பெயரே அவன் துக்க முகம் உள்ளவன், அதனால் அவன் பெயர் யாபேஸ். துக்கத்தோடு கூட அவனை பெற்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வாழ்க்கையிலே துக்கம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவனுடைய குடும்பத்தார் அவனை அங்கீகரிக்கலை, அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய சமுதாயம், ஜனங்கள் அவனை அங்கீகரிக்கலை. அங்கீகரிக்கப்படாத யாபேஸ், தள்ளப்பட்ட யாபேஸ். இப்போ அவன் கேட்குறது என்ன அப்படின்னா, தேவரீர் என்னை முதல்ல அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே, ரெண்டாவது என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த நாட்களில் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவன், கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். இந்த நாட்களிலே குடும்பத்தில், சமுதாயத்தில், சொந்த பந்தங்களுக்கு நடுவில் நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் நீங்கள் தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கத்தை மாற்றுவதற்கு, உங்கள் எல்லையை விரிவாக்குவதற்கு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முதல்ல அவர் உங்களை அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அங்கீகரித்து தனக்கு சொந்த மகனாக, மகளாக உங்களை அங்கீகரித்து உங்களை தகுதிப்படுத்தி உங்கள் துக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லாருக்கும் நடுவில், குடும்பத்தாருக்கு நடுவில், சகோதரர்களுக்கு நடுவில் கனம் பெற்ற மனிதனாக, மனுஷியாக கர்த்தர் உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்.